Zoho CRM tutorial இதுதான் fourth வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லீட்ஸ் இருக்கிறத எப்படி கான்டாக்ட் ஆகும், ஒரு அக்கௌண்ட் ஆகும், ஒரு டீலாவோ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு Zoho CRMக்கு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இங்கே லீடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன லீடு இருக்கோ அந்த லீடை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த வந்து ஒரு லீடு தான் இருக்கு, இந்த லீடை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம லீடு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்ததுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அக்கௌண்ட்டாவோ கான்டாக்டாவோ டீலாவோ கன்வெர்ட் பண்ணுறது. சரிங்களா? ஓகே, கன்வெர்ட் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லீடு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட், கிரியேட் நியூ கான்டாக்ட் இருக்கு. ஏன்னா இது புது கஸ்டமர்னால இப்படி கேட்குது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருந்துச்சுன்னா ஆட் டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட், ஆட் டு எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்னு கேட்கும். பட் இது நியூ கஸ்டமர்னால இந்த நியூன்னு கேட்குது. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல கிரியேட் நியூ டீல் ஃபார் திஸ் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி லீடில் என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே ஆல்ரெடி என்டர் ஆகிடும். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக என்டர் பண்ணதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். சரிங்களா? இந்த டீல் நேம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பை டிஃபால்ட்டாக கம்பெனி நேம் தான், இதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ணதுனால வந்திருக்கு, லீட் சோர்ஸ் என்டர் பண்ணதுனால வந்திருக்கு, குவான்டிட்டி இன் கேஜிஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? என்கொயரி எவ்வளோ இருக்குன்னு வந்திருக்கு. சப்போஸ் இந்த டைமில் கூட கஸ்டமர் ஏதாவது சேஞ்சஸ் கேட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் குவான்டிட்டி இன் கேஜிஸ் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருக்கிற ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதுக்கு அந்த மாதிரி மாறிச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இங்கே ஸ்டேஜஸ் இருக்கு, இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து டீல். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம இந்த வீடியோக்காக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த லீட் குவாலிஃபைட்லேருந்தே ஆரம்பிக்கலாம், போக போக என்னன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த பைப்லைன் வந்து என்னன்னா, நம்ம இந்த மாதவ் பைப்ஸ் அண்ட் டிப்ஸ் கம்பெனிக்கு இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதனால இந்த ப்ராசஸ் தான் இங்க வந்து ஃபாலோ ஆகும். அதனால பை டிஃபால்ட்டா இது செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? க்ளோசிங் டேட் என்னன்னா, கஸ்டமர் வந்து இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு பில் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு அப்ராக்சிமேட் டேட் தான். இது எக்ஸாக்டா இருக்கணும்ன்ற இல்லை, பை அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கஸ்டமர் வான்ஸ் மே 7 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா நோட்ஸ்ல, நம்ம மே 7 நீங்க போட்டுருங்க. ஸோ அமௌண்ட், இந்த அமௌண்ட் என்னதுன்னா, இந்த என்கொயரி வந்து ஒரு டீலா கன்வெர்ட் ஆகி பில் ஆகி போகும்போது நம்மளுக்கு இந்த ஆர்டர் மூலியமா என்ன ரெவன்யூ வருதுன்ட்டு வித் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நம்ம என்டர் பண்ணணும். இப்படி நீங்க என்டர் பண்றதுக்கு இங்க இருக்கிற பைப்ஸுக்கு நம்ம ரேட்ஸ் நம்ம கொடுத்துட்டு டோட்டல் எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுதான் இங்க என்டர் பண்ணுவோம். சரிங்களா? இங்க நம்ம வந்து ஒன்றும் ரேட்டை வந்து நம்ம என்டர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்துக்கும் ஒரு ₹16 நான் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும், 60 பர் கேஜின்ட்டு. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும் கால்குலேஷன். சரிங்களா? ஓகே, ஸோ இங்க இருக்கிற எல்லா பைப்பும் ₹60 பர் கேஜி நான் கொடுத்துருக்கேன். இது இந்த வீடியோக்காக தான். நீங்க அந்தக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை வச்சு நீங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வச்சு நீங்க கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து ஒரு கேஜிக்கு வந்து ₹60னா 765 கேஜிஸ்க்கு எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். 765 கேஜிஸ் இன்டூ 60. ஸோ டோட்டலா அப்ராக்சிமேட்டா ஒரு 46,000 வருது. சரிங்களா? இது பிஃபோர் ஜிஎஸ்டி. ஸோ நம்மளுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வேணும்னா இன்டூ 1.18 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்துடும். சரிங்களா? அப்ராக்சிமேட்லி 54,000 வருது. இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கரெக்டானது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. நம்ம பில் ஆனாதான் எக்ஸாக்ட் அமௌண்ட் நமக்கு தெரியும். பட் நம்மளுக்கு வேணும்னா ஃபியூச்சர்ல மாத்திக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அப்ராக்சிமேட்டா ஒரு 55,000 வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இங்க லோடிங் பாயிண்ட் இருக்கு. இந்த லோடிங் பாயிண்ட் என்னன்னா, இந்த மெட்டீரியல் வந்து எந்த இடத்துல இருந்து இது லோட் பண்றோம்னு சொல்லி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம். சில டைம் அது சிங்கிள் பாயிண்டா இருக்கலாம், டபுள் பாயிண்டா இருக்கலாம், ட்ரிபிள் பாயிண்டா இருக்கலாம், நம்ம குடோன் இல்லாம வேற குடோன்ல இருந்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாதவரம் குடோன்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அங்கிருந்து லோட் பண்றோம்னா இது, திருவொற்றியூர் குடோன்னா இது, நம்ம டைரக்டா வந்து வேற பையருக்கு இருந்து வாங்கி செல் பண்றோம்னா இந்த ஆப்ஷன்ஸ். சில டைம் 2 பாயிண்ட் லோடிங் இந்த மாதிரி வரலாம், சில டைம் 3 பாயிண்ட் லோடிங் இந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்காக மாதவரம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, பேமெண்ட் டேர்ம்ஸ்
ஒவ்வொரு கஸ்டமருக்கும் டிஃப்ரெண்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். அவங்க இமீடியட்டா கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். இல்ல கிரெடிட் பேசிஸ்ல வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஸோ ஜென்ரலா கேஷ் பில் வந்து போடும்போது கேஷ் பில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பை கேஷ் வாங்குறீங்கன்னா. அப்படி இல்லாம ஒரு டேலி பில் போட்டு நீங்க கொடுக்குறீங்கன்னா, இந்த அகைன்ஸ்ட் இன்வாய்ஸ்ல இருந்து இந்த 60 டேஸ்க்குள்ள நீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோக்காக ஒரு அகைன்ஸ்ட் இன்வாய்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இங்க இன்வாய்ஸ் நம்பர்ன்னு இருக்கு. இந்த இன்வாய்ஸ் நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் பில் ஆகல. சப்போஸ் பில் ஆகும்போது நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸுக்கும் கஸ்டமர் வந்து இந்த இந்த ஆர்டர் எடுத்ததுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாரா, ஒன்றும் பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கா, அது ரெண்டே விஷயம் தான் நம்ம கேட்போம். இங்க அகைன்ஸ்ட் இன்வாய்ஸ் இமீடியட்னா கஸ்டமர் கண்டிப்பா பேமெண்ட் கொடுத்து தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் எடுக்க போறாரு. அதனால நம்மளுக்கு நோ பேமெண்ட் டியூ தான் ஜென்ரலா இருக்கும். சரிங்களா? ஓகே. ப்ரையாரிட்டி ஸ்டேட்டஸ். ப்ரையாரிட்டி ஸ்டேட்டஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்கொயரியை வந்து டிஃபைன் பண்றோம். இந்த இடத்துல பை டிஃபால்ட்டா நான் மீடியம் வர மாதிரி வச்சிருக்கேன். நீங்க எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹைன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கான்டாக்ட் ரோல். நீங்க கான்டாக்ட் பண்ண பர்சன் எந்த மாதிரி ரோல்ல இருக்காங்கன்னு ஜென்ரலா என்டர் பண்ணோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் பை டிஃபால்ட்டா நான் பர்ச்சேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க இருக்க பார்த்தீங்களா வேர் யூ லைக் டு மூவ் அட்டாச்மெண்ட்ஸ். இது மோஸ்ட்லி நீங்க ஏதாவது போட்டோஸ் அட்டாச் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி கேட்கும். நீங்க அட்டாச் பண்ணலன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கேட்காது. சப்போஸ் நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து எந்த இடத்துல சேவ் ஆகும்னு கேட்கும். இதுக்கு பை டிஃபால்ட்டா இங்க டீலே நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே ஃபைன். ஓகே. ஸோ நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ற லீடு வந்து ஒரு புது அக்கௌண்ட்டா கிரியேட் ஆயிடும். ஒரு புது கான்டாக்டா கிரியேட் ஆயிடும். இந்த டீல் நேம் வந்து கம்பெனி நேம். ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. லீட் சோர்சஸ் இருக்கு. டோட்டல் குவான்டிட்டி இருக்கு. நம்மளுக்கு வந்து என்கொயரி இருக்கு. இன்க்ளூடிங் வெயிட் அண்ட் ரேட் கொடுத்தது. இப்போதைக்கு நம்ம லீட் குவாலிஃபைடுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க பைப்லைன் வந்து நம்மளோட கம்பெனியோட பைப்லைன் இதுதான். க்ளோசிங் டேட் இருக்கு பாருங்க. இந்த டைம்ல பில் எடுப்பாங்கன்ட்டு அந்த டேட் இது. இது அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது ஆஃப்டர் ஜிஎஸ்டியோட சேர்த்து எவ்வளவு வந்து இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ எடுத்துன்னு வருது இந்த என்கொயரி அப்படின்னு சொல்லி போடுறோம். லோடிங் பாயிண்ட் வந்து எந்த இடத்துல நம்ம மெட்டீரியல் லோட் பண்றோம். பேமெண்ட் டேர்ம்ஸ் கஸ்டமரோட பேமெண்ட் டேர்ம்ஸ். இன்வாய்ஸ் நம்பர் பில் ஆகிட்ட அப்புறம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே மாறும். ப்ரையாரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து காட்டும். கான்டாக்ட் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ண கஸ்டமர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு காட்டும். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அது எங்கே வந்து மூவ் பண்ணணும்னு கேட்கும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே நீங்கள் கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த லீடு வந்து ஒரு அக்கௌண்ட்டாகவும் ஒரு கான்டாக்டாகவும் ஒரு டீலாகவும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்டெப்தா வந்து எப்படி கான்டாக்டா இருக்கு, அக்கௌண்டா இருக்கு, டீலா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.